அதுக்கு அடுத்தது துபாயில் இருந்து சிக்கந்தர் கேட்குறார். இவர் கேட்குறது ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் தமிழாக்கத்தை எழுதியிருக்கார். அதுவே ஒரு பக்கத்துக்கு வருது. இந்த இந்த ஹதீஸு சரியான்னு கேட்குறார். முழுசாக நான் படிச்சிடுறேன். ஏன்னா அப்படி எழுதியிருக்கிறேன். அப்படி படித்தா தான் அதில் உள்ள என்னென்ன அம்சங்கள் அடிப்படையில் அது சரியா என்று தீர்மானிக்க முடியும். அந்த ஹதீஸ் என்னென்று கேட்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுக்கு முன்னால், இது முஸ்லீம்ங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். முஸ்லீம் நூலில் பெரும்பாலும் ஆத்தன்டிக்கான ஹதீஸ் தானே இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஹதீஸு சரியான ஹதீஸ் தானான்னு கேட்குறார். தமிழாக்கத்தை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி அனுப்பியிருக்கார். உங்களுக்கு முன்னால் ஒரு காலத்தில் அரசன் ஒருவன் வாழ்ந்தான். அவனிடம் குறி சொல்லும் சூனியக்காரன் ஒருவன் இருந்தான். அந்த சூனியக்காரன் முதுமை அடைந்த போது அரசனிடம், நான் முதுமை அடைந்து விட்டேன், என்னோடு இந்த சூனியக்களை அழிந்துவிடக்கூடாது, எனவே சிறுவன் ஒருவனை அனுப்புங்கள், அவனுக்கு நான் சூனியக்கலையை கற்றுத்தருகிறேன் என்று சொன்னான். அவ்வாறே அக்கல்வியை அவன் கற்றுத்தருவதற்காக சிறுவன் ஒருவனை அவனிடம் அரசன் அனுப்பினான். சிறுவன் சூனியக்காரனிடம் செல்லும் வழியில் துறவி ஒருவர் இருந்தார். இந்த சிறுவன் சூனியக்காரன்ட்ட சூனியம் முடிக்க போகிறான்னா, போகிற பாதையில் துறவி ஒருத்தர் இருக்கிறார். அவரிடம் சென்று அமர்ந்து அவருடைய அறிவுரைகளை சிறுவன் கேட்கலானான். துறவின்னு சொன்னால் மதகுரு. இவன் சூனியக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த காலத்தில் ஒரு மதகுரு ஒருத்தர் இருக்கிறார். அந்த துறவிட்ட போய் ஆலோசனைலாம் கேட்பான். அது அவனை ஈர்த்தது. அவன் சூனியக்காரனிடம் செல்லும் பொழுதெல்லாம் அந்த துறவியிடம் சென்று அமர்ந்து கொள்வான். பிறகு சூனியக்காரனிடம் தாமதமாக செல்லும்போது அவனை சூனியக்காரன் அடிப்பான். இது பற்றிய சிறுவன் துறவியிடம் முறையிட்டான். அப்போது அந்த துறவி, சூனியக்காரனை பற்றி நீ அஞ்சினால் அவனிடம், என் வீட்டார் என்னை தடுத்து விட்டனர், அதனால் தான் தாமதம் என்று கூறிவிடு. நீ உன் வீட்டாரை பற்றி அஞ்சினால், சூனியக்காரனை என்னை தடுத்து விட்டான், அதனால் தான் தாமதம் என்று கூறிவிடு என்று யோசனை கூறினான். அப்போ இங்கே ஏன்ப்பா லேட்டுன்னு கேட்டால், இல்லை அம்மா வேலை சொல்லிட்டாங்கன்னு அம்மா மேலே போட்டுற வேண்டியது. என்னையை காட்டி கொடுத்துடாதேங்கிறாரு. அது துறவி என்ன செய்கிறாரு, என்கிட்ட வர்றேங்கிற விஷயத்தை சொல்லிவிடாதப்பா, எனக்கிட்ட ஆபத்தாகி போயிடுறேன், நீ அந்த சூனியக்காரன் கேட்டான்னு சொன்னால் எங்கள் அம்மா அப்பா மேலே பழியை போட்டு விட்டுரு, அம்மா அப்பா ஏன்ப்பா லேட்டுன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் சூனியக்கார ரொம்ப பாடம் நடத்திட்டான்னு சொல்லிக்க, இப்படின்னு ஒரு யோசனை சொல்லி கொடுத்துட்டாராம். இந்நிலையில் ஒரு நாள் அச்சிறுவன் செல்லும்போது மிகப்பெரிய மிருகம் ஒன்றிடம் வந்தான். பெரிய மிருகம் ஒன்று பார்க்குறான். அது மக்களை செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. அப்போது அந்த சிறுவன், இன்று நான் அந்த சூனியக்காரன் சிறந்தவனா அல்லது துறவி சிறந்தவரா என்று அறியப் போகிறேன் என்று கூறிவிட்டு ஒரு கல்லை எடுத்து, இறைவா, இந்த துறவியின் நிலை அந்த சூனியக்காரன் நிலையை விட உனக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தால் இந்த மிருகத்தை கொன்று மக்களை செல்லவிடு என்று கூறி அந்த மிருகத்தை நோக்கி கல்லை எறிந்து அதை கொன்றான். மக்களும் அச்சமின்றி நடந்து சென்றனர். பிறகு அந்த துறவியிடம் சென்று நடந்ததை கூறினான். நடந்ததை அவரிடம் தெரிவித்தான். அப்போது அந்த துறவி, அருமை மகனே, நீ இன்று என்னை விட சிறந்தவனாகிவிட்டாய், உன் தகுதியை நான் இப்போது கண்கூடாக பார்க்கும் நிலைக்கு நீ வந்துவிட்டாய், இனி நீ சோதனைக்குள்ளாக்கப்படுவாய், அவ்வாறு சோதனைக்குள்ளாக்கப்படும் பொழுது என்னை பற்றி தெரிவிக்காதே என்று துறவி சொன்னார் என்று கூறினார். அச்சிறுவன் பிறவி குருடருக்கும் தொழுநோயாளிகளுக்கும் நிவாரணம் வழங்கினான். இதர நோய்களிலிருந்து மக்களுக்கு நிவாரணம் அளித்தான். இதை அரசனின் அவையில் இருந்த ஒருவர் கேள்விப்பட்டார். அவர் கண் பார்வையற்ற குருடராக இருந்தார். அவர் ஏராளமான அன்பளிப்புகளுடன் அச்சிறுவனிடம் சென்று, நீ எனது இந்த நோயை குணப்படுத்தி விட்டால் என்னிடமுள்ள இந்த பொருட்கள் அனைத்தும் உனக்கு உரியன என்று கூறினார். அதற்கு சிறுவன், நான் யாருக்கும் நிவாரணம் அளிப்பதில்லை, அல்லாஹ்வே நிவாரணம் அளிக்கிறான், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டால் நான் உங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பேன், அவன் உங்களுக்கு நிவாரணம் அளிப்பான் என்று கூறினார். அவ்வாறு அந்த குருடர் இறை நம்பிக்கை கொண்டபோது அவருக்கு அல்லாஹ் நிவாரணம் அளித்தான். பிறகு அவர் வழக்கம் போல் அரசனிடம் சென்று அமர்ந்த பொழுது அவரிடம் அந்த அரசர், உமது பார்வையை உமக்கு திருப்பி கொடுத்தவர் யார் என்று கேட்டான். அவர், என் இறைவன் என்று பதிலளித்தார். அதற்கு அரசன், உனக்கு நான் அல்லாத வேறு இறைவன் உண்டா என்று கேட்டான். அதற்கு அவர், என் இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாதான் என்று சொன்னார். உடனே அவரை பிடித்து அந்த சிறுவனை பற்றி அவர் சொல்லும் வரை அவரை அரசன் வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தான்.
பிறகு அந்த சிறுவன் கொண்டு வரப்பட்டான். அப்போது அரசன், குழந்தாய், நீ சூனியக்கலையால் பிறவி குருடரையும் தொழுநோயாளிகளையும் குணப்படுத்தி இன்னின்னவாறு செய்யும் அளவுக்கு சென்று விட்டாயே என்று கூறினான். அதற்கு அச்சிறுவன், நான் யாருக்கும் நிவாரணம் அளிப்பதில்லை, அல்லாவே நிவாரணம் அளிக்கிறான் என்று கூறினான். பிறகு அச்சிறுவன் அந்த துறவியை பற்றி தெரிவிக்கும் வரை அச்சிறுவனையும் அவன் வேதனைப்படுத்தலானான். பிறகு அந்த துறவியும் கொண்டு வரப்பட்டார். அவரிடம் உமது மார்க்கத்திலிருந்து திரும்பிவிடும் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் மறுத்துவிட்டார். ஆகவே ரம்பம் ஒன்றை கொண்டு வர சொல்லி அவரது உச்சந்தலையில் வைத்து அவரது உடலை இரண்டாக பிளந்தான். அரசன் அவர் 2 துண்டாகி விழுந்தார். யார்? அந்த துறவி. பிறகு அரசனின் அவையில் இருந்த அந்த மனிதர் கொண்டு வரப்பட்டு உனது மார்க்கத்திலிருந்து திரும்பிவிடு என்று கூறப்பட்டது. யார்? அந்த கண் பார்வை இல்லாமல் குணமானார்கள் அவரும் மறுத்துவிட்டார். எனவே அவரது உச்சந்தலையில் ரம்பத்தை வைத்து அறுத்து 2ஆக பிளந்தான். அவரும் 2 துண்டுகளாகி விழுந்தார். பிறகு சிறுவன் கொண்டு வரப்பட்டான். அவனிடமும் நீ உனது மார்க்கத்திலிருந்து திரும்பிவிடு என்று சொல்லப்பட்டது. அவன் மறுத்துவிட்டான். உடனே அவன் தம் ஆட்கள் சிலரிடம் இவன் ஒப்படைத்து, இவனை இன்னென்ன மலைக்கு கொண்டு செல்லுங்கள், மலை உச்சிக்கு இவனை கொண்டு சென்றதும் அவனிடம் ஓரிரை கொள்கையை கைவிடுமாறு கூறுங்கள். அவன் தனது மார்க்கத்திலிருந்து திரும்பிவிட்டால் சரி, இல்லையேல் மலையிலிருந்து தள்ளிவிடுங்கள் என்று அரசன் கூறினான். அவ்வாறு அவர்கள் சிறுவனை மலை உச்சிக்கு கொண்டு சென்றனர். அப்போது சிறுவன், இறைவா, நீ நாடிய முறையில் இவரிடமிருந்து என்னை காப்பாற்று என்று பிரார்த்தித்தான். அப்போது அந்த மலை குலுங்கியது. அவர்கள் அனைவரும் மலையிலிருந்து கீழே விழுந்து விட்டனர். பிறகு சிறுவன் அரசனை நோக்கி நடந்து வந்தான். அவனிடம் அரசன், உன்னுடன் வந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த சிறுவன், அவர்களிடமிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான் என்று சொன்னான். பிறகு சிறுவனை தம் ஆட்களில் வேறு சிலரிடம் ஒப்படைத்து இவனை மரக்கலம் ஒன்றில், மரக்கலம்னா படகுல ஏற்றி நடுக்கடலுக்கு கொண்டு செல்லுங்கள். இவன் தனது ஏக இறை மார்க்கத்திலிருந்து திரும்பி விட்டால் சரி, இல்லையேல் இவனை தூக்கி கடலுக்குள் எரிந்து விடுங்கள் என்று அரசன் உத்தரவிட்டான். அவ்வாறு அவர்கள் கொண்டு சென்ற பொழுது அச்சிறுவன், இறைவா, நீ நாடிய முறையில் இவர்களிடமிருந்து என்னை காப்பாற்று என்று பிரார்த்தித்தான். மரக்கலம் அருகில் இருந்தவருடன் சேர்ந்து கவிழ்ந்தது. அவர்கள் அனைவரும் கடலில் மூழ்கினர். சிறுவன் மட்டும் அரசனை நோக்கி நடந்து வந்தான். சிறுவனை கண்ட அரசன், உன்னுடன் வந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த சிறுவன், அவர்களிடமிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றிவிட்டான் என்று கூறிவிட்டு அரசனை பார்த்து, நான் சொல்லுகிறபடி நீ நடந்து கொள்ளாத வரை என்னை உம்மால் கொல்ல முடியாது என்று கூறினான். அது என்ன என்று அரசன் கேட்டான். அதற்கு அந்த சிறுவன், நீ மக்கள் அனைவரையும் திறந்த வெளியொன்றில் ஒன்று திரட்டு, என்னை சிலுவையில் அறைந்து விடு, பிறகு என் அம்புக்கூட்டிலிருந்து அம்பு ஒன்றை எடுத்து வில்லில் பொருத்தி, பிறகு சிறுவனின் இறைவனான அல்லாவின் பெயரால் என்று கூறி என்னை நோக்கி அம்பை பாய்ச்சி, இவ்வாறு நீ செய்தால் உன்னால் என்னை கொல்ல முடியும் என்று கூறினான். அவ்வாறே மக்களை திறந்த வழியில் அரசன் ஒன்று திரட்டினான். சிறுவனை சிலுவையில் அறைந்தான். பிறகு அச்சிறுவனின் அம்புக்கூட்டிலிருந்து ஒரு அம்பொன்றை எடுத்து வில்லில் பொருத்தி அச்சிறுவனின் இறைவனான அல்லாவின் பெயரால் என்று கூறி சிறுவனை நோக்கி அம்பை எய்தான். அம்பு சிறுவனின் நெற்றிப்பொட்டில் பாய்ந்தது. அச்சிறுவன் அம்பு பாய்ந்த நெற்றிப்பொட்டில் கையை வைத்து கொண்டே இறந்து போனான். அதை கண்ட மக்கள், நாங்கள் சிறுவனின் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டோம், நாங்கள் இச்சிறுவனின் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டோம் என்று 3 முறை கூறினார்கள். பிறகு அரசனிடம் வந்து, அரசரே, நீர் எதை அஞ்சி கொண்டிருந்தீரோ அதை நேரடியாக பார்த்து விட்டீரா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீர் அஞ்சியது நடந்தே விட்டது. மக்கள் அனைவரும் சிறுவனின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டனர் என்று கூறப்பட்டது. உடனே அந்த அரசன் தெரு முனைகளில் அகல் தோண்டுமாறு உத்தரவிட்டான். அவ்வாறே தோண்டப்பட்டதும் நெருப்பு மூட்டினான். பிறகு யார் தாம் ஏற்றுக்கொண்ட ஓரிரை மார்க்கத்திலிருந்து திரும்பி வரவில்லையோ அவர்களை இதில் போட்டு எரித்து விடுங்கள் அல்லது தூக்கி போட்டு விடுங்கள் என்று உத்தரவிட்டான். அவ்வாறே செய்தனர். இறுதியில் ஒரு பெண் வந்தாள். அவளுடன் அவளுடைய குழந்தை ஒன்றும் இருந்தது. அந்த தீக்குண்டத்தில் விழ அவள் தயங்கினாள். அப்போது அந்த குழந்தை, அம்மா, மனதை திடப்படுத்தி பொறுமையுடன் இரு, ஏனெனில் நீ சத்தியத்தில் இருக்கிறாய் என்று சொன்னது அப்படின்னு சொல்லி சஹீ முஸ்லீம் 5735 இவ்வளோ பெரிய ஹதீஸ். இது சரியான்னு கேட்குறாங்க. இது முதல்ல நம்ம இஸ்லாமிய அடிப்படையை நம்ம ஹதீஸ் அடிப்படை விளங்கிக்கிறணும். ஹதீஸுகள் என்பது
இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாகவோ குர்ஆனுடைய போதனைக்கு மாற்றமாகவோ ஒரு செய்தி ஹதீஸ் என்ற பெயரில் இருக்குமேயானால் அது எந்த கித்தாபில் வந்திருந்தாலும் சரி அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இதில் என்னென்னா தவறு இருக்குது, இந்த செய்தியில் தவறு இருக்குன்னு கேட்டால், இறைவன் அற்புதங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் நபிமார்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் கொடுப்பான். நபி அல்லாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நபி அல்லாதவர் கொடுக்குறதா இருந்தால் தஜ்ஜால் இப்லீஸ் மாதிரி அல்லாஹ் ஆதாரத்தோடு சொல்லியிருப்பான்ல, அவங்க மொழியாக சில அற்புதங்கள் நிகழும். ஆனால் ஒமாக்கானலி ரசூலின் ஐயத்தியபி ஆயத்தின் இல்லாபி இதுனில்லா, எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவர் அற்புதம் செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களாக இருந்தால் கூட அவங்க ஒரு அற்புதத்தை, ஈசா நபிக்கு இந்த அற்புதத்தெல்லாம் கொடுத்தான். இந்த சிறுவனுக்கு நடந்த அற்புதங்கள் எல்லாமே ஈசா நபிக்கு நடந்த விஷயங்கள்லாம் வருது. பிறவிக்கூட குணமாக்குனது, தொழுநோயாளியை குணமாக்குனதெல்லாம் வருது. செஞ்சுவிட்டு நானாக செஞ்சேன் அல்லா தான் செஞ்சேன்னு சேர்த்துக்கிட்டா அது சிறுக்கு வராதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி சேர்த்துக்குருவாங்க. அந்த மாதிரி கதை விடுறவங்க அல்லாஹ்வுடைய ஆற்றலால் செஞ்சான்னுக்குருவாங்க. முதல்ல இந்த அற்புதம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? யார் இந்த சிறுவன்? யார்? நபியா? தன்னை நிரூபிக்கிற அவசியம் எனக்கு இருக்குது? அதாவது நீ கொள்கையை சொல்லணுமே தவிர நீ யார், உன்னையே மக்கள் நம்பணுங்கிற தேவை என்ன இருக்கிறது? அது இறை தூதர்களுக்கு தான் இருக்கிறது. அப்போ இறை தூதர்களுக்கு எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், அந்த அவங்களோட மக்கள் ஏற்றுக்கிறதுக்காக வேண்டி சில அற்புதங்களை கொடுப்பான். அந்த அற்புதங்களையும் அவர் நினச்ச போதெல்லாம் செய்ய முடியாது. அல்லாட்ட இருந்து ஆர்டர் வர்ற நேரத்தில் மாத்திரம்தான் அந்த அற்புதத்தை செய்வார். அது ஒன்று தான் செய்வார், அவ்வளோதான். அப்போ நபிமார்கள்லாம் போய் மக்கள்கிட்ட இப்படி தான் சொன்னாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறோம். மா காணலனா அந்நாத்திய கும்பி சுல்தானின் இல்லாபிதுன்னு இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எங்களால் ஒரு அற்புதத்தை கொண்டு வர இயலாது, எங்கள்கிட்ட ஏன் இப்போ அற்புதம் கேட்குறீங்க அப்படின்ட்டு தான் நபிமார்கள்லாம் சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாட்டேருந்து பர்மிஷன் வாங்கிறதா இருந்தால் வஹி தொடர்புள்ள உள்ளவங்களுக்கு தானே பர்மிஷன் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று அற்புதம் செய்ய முடியும். அனுமதி பெறுவதாக இருந்தால் நபிகள் நாயத்துக்கு பிறகு அல்லது நபிமார்களுக்கு பிறகு யாருக்கும் வஹிலாம் வராது. அப்போ வஹி வரலைங்கும்போது எப்படி அல்லாஹ் அற்புதம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுப்பான்ல? இந்த சிறுவனோடு அல்லாஹ் வஹி தொடர்பு வச்சுருப்பானா? வைக்க மாட்டான். அப்போ நபிமார்களே ஒவ்வொரு தடவையும் அற்புதம் நிகழ்த்தும் போது அல்லாட்ட கேட்டு அவன் பர்மிஷன் கொடுத்த பிறகு தான் அற்புதம் நிகழ்த்துவார்கள். இதில் பெரிய பயங்கரமான மாயமந்திர வேலையெல்லாம் அந்த பையன் மூலமாக நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காஃபிர்கள் சில அற்புதங்களை செய்யுமாறு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீ இறை தூதருங்கிற, இறை தூதர்னு சொன்னால் உனக்கு யகூனு பைத்துமின் ஜுஹுர்ஃபின், தங்கத்தாலான ஒரு வீடை கட்டி காட்டு, உனக்கு தங்கத்தில் ஒரு மாளிகை கட்டி காட்டு, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவு தக்குனுலக பைத்தும், உனக்கு ஒரு தோட்டம் இருக்க, ஜன்னத்துன் ஒரு தோட்டம் இருக்க வேண்டும், அந்த தோட்டத்துக்கு மத்தியில் நதிகள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை உண்டாகி காட்டு. பாலைவனத்தில் தோட்டத்தை உண்டாக்க சொல்கிறாங்க, அதை செய்யி. அல்ல தற்காபிசமா, அல்ல வானத்தில் மேலே ஏறிப்போ, மேலே ஏறி போயிட்டு ஒரு புஸ்தகத்தோடு திரும்பி வா, இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லும்போது அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டால், நபியை நீங்கள் சொல்லிடுங்க, குல் சுப்ஹான ரப்பி, என் இறைவன் எந்த குறைபாடுகளும் மற்றவன், ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தானே இருக்கிறேன், அல்லாவா இல்லையே என்கிட்ட கேட்குற, அல்லாஹ் செய்கிற விஷயத்தை என்கிட்ட கேட்குறீங்க. அப்போ நான் மனிதனாகவும் தூதராகவும் தான் இருக்கிறேனே தவிர நான் இறைவனாக இல்லை என்று நபியை நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு. நல்லா இப்போ நபிகிட்ட நாங்கள் ஈமான் கொள்கிறோன்னு சொல்லி இன்னும் அற்புதத்தை செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கூட எல்லாம் என்ன சில பர்மிஷன் கொடுக்கல. இவர் நபி ஆசைப்பட்டாலும் கொடுக்க மாட்டான், அவன் நினைக்கும் போது தான் கொடுப்பான். அப்போ அல்லாஹ் அவன் நினைக்கும் பொழுது அவன் அனுமதி பெற்றுத்தான் ஒவ்வொரு நபியும் அற்புதம் செஞ்சாங்க. ஈசா நபி ஒவ்வொன்றே செய்யும்போது பி இதுனில்லா உபரி உள் அக்குமக உள் அபுரச பி இதுனில்லா, அல்லாட்டிருந்து அனுமதியை வாங்கி தான் நான் பிறவி குருடரையும் வெங்குஷ்டத்தையும் நான் குணமாக்கினேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் இது அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்றுன்னே அவர் சொல்லுவார். அப்படி இருக்கிற நேரத்தில் நபிமார்கள் அல்லாதவர் ஷைத்தான் அல்லாஹ் நேரடி அனுமதி வாங்கிட்டான், உள்ளத்தில் நுழைஞ்சிக்கிட்டு நம்மளை கெடுக்கிறான்ல, அது ஒரு அற்புதம் தானே. அந்த அற்புதம் அவனுக்கு மட்டும் ஏன் நிகழுதுன்னு கேட்டால், அவனை வெளியே போக சொல்லும்போது அல்லாட்ட எனக்கு அவகாசம் கொடு, எனக்கு இந்த மாதிரி அதிகாரத்தை கொடுன்னு அவன் கேட்குறான். அல்லாஹ் முடிஞ்சால் பார்த்துக்கடான்னு நினைஞ்சிட்டான். அல்லாஹ் அந்த பவரை கொடுத்துட்டான்.
அது மாதிரி தஜ்ஜாலுங்கிற வழிகெடுக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்கப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக சொல்லி தந்துட்டாங்க. அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. அப்படியான ஒரு ஆதாரம் இல்லாமல் இந்த சிறுவனுக்கு வந்து இந்த இவர் என்ன தேவை இருக்குது, என்ன இறை தூதரா, இவரை நிரூபித்து காட்ட வேண்டி இருக்குதா? இவர் என்ன செய்கிறானா, ஒருத்தர் அதை செஞ்சு எது செஞ்சு காட்டி இவரை நம்பிட்டு அப்புறம் நல்லாவை நம்புகிற மாதிரி வருது. அப்படியெல்லாம் செய்யவே மாட்டான். இவர் இந்த சிறுவன் வந்து நல்லவனாக இருந்தான்னா அவன் என்ன செய்யணும், கொள்கையைத்தான் பிரச்சாரம் பண்ணணுமே தவிர நபிமார்கள் மாதிரி நான் அற்புதம் செஞ்சுட்டு குணமாக்குறேன்னு சொல்லுவதற்கு வந்து அது இஸ்லாமிய பேசிக்கே மாற்றும். அந்த மாதிரி அற்புதம் செஞ்சுதான் இருக்கிறது. அது போக ஒரு மனிதனை வந்து அவன் கொல்ல நினைக்கிறான்னா கொல்லுவதற்குரிய வழிமுறையில் எதை கடைப்பிடிச்சாலும் கொன்றுடலாம். ஒரு ஆளை கொல்றதுன்னு சொன்னால் மலையிலேருந்து உருட்டி விட்டான்னா செத்தான் போகணும், அப்போ சாவலையான் இவர். அப்போ கடலில் தள்ளி விட்டாலும் சாவலையான். அப்புறம் சாவுறதுக்கு இவரே ஒரு வழியை அந்த சிறுவனை சொல்லி கொடுக்குறானா, யாருக்கு, நீ வந்து எனக்கு சிலுவையில் அரைஞ்சிரு, கழுமரத்தில் ஏற்று அம்பை எடுத்து இந்த சிறுவனுடைய இறைவன் பெயரால் இந்த அம்பை எடுத்து என்னை அடிச்சின்னா நான் செத்துருவேங்கிறான். அப்போ இந்த சிறுவன் வந்து இந்த மாதிரி தான் தனக்கு மரணம் வரும்னு அறிய இயலுமா? எந்த ஒரு மனிதனும் தன் மரணத்தை குறித்த எந்த விஷயத்தை அறிந்து கொள்ள இயலுமா? இயலாதுன்னு சொல்கிறான். 5 விஷயத்தில் மரணங்கிற ஒரு விஷயம், அந்த மரணம் எப்போ வரும் எப்படி வரும் என்பதெல்லாம் தெரியாது. அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், தன்னை அந்த மந்திரவாதிகளுக்கு சொல்லுவாங்கள்ல, மந்திரவாதின்னு ஒருத்தர் இருப்பான், அவனோட உயிர் வந்து ஒரு பறவையில் கிளிகிட்ட இருக்குமா, அந்த கிளியை பிடிச்சி நசுக்குனா அவன் செத்துருவான். இப்படியெல்லாம் வந்து அந்த காலத்தில் விட்லாச்சாரியார் கதைகளில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கதையில் சிறுவனுடைய உயிரை போக்குறதுக்கு சிறுவனை என்ன செய்கிறான், வழி சொல்லி கொடுக்குறான்னு வருது. அதனால் என்னன்னு கேட்டால், இது வந்து ஒரு மூட நம்பிக்கையை பரப்புறதுக்காக வேண்டி அல்லது இந்த சூனியம் என்பதுன்னு ஒன்று இருக்குதுன்னு காட்டுவதற்காக வேண்டி யாரோ புனைந்த ஒரு செய்தியாகத்தான் தெரியுதே தவிர இஸ்லாமிய அடிப்படையில் இது ஏற்கத்தக்க செய்தி கிடையாது. இதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கிற முடியாது. அதனால் இந்த ஹதீஸ் வந்து தவறான ஒரு செய்தி.